ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போறது கேட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி நீங்க அட்மிஷன்ஸ் மாஸ்டர் டிகிரி பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த பகுதி, அதாவது காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர் CAP 2026 அட்மிஷன்ஸ் பண்றதுக்கு ME MTech MArch MPlan கோர்ஸ் கேட் கேட்டகரி மூலியமா பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அபிஷியலா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லைங்களா? இதுல இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதோட கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, தென் இதுக்கான என்னென்ன கோர்ஸ்ல யார் யார் என்னென்ன அப்ளை பண்ண, எந்தெந்த காலேஜஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம், இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஃபுல்லா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ்லாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் CEAP 2026 இதுல பாத்தீங்கன்னா இப்ப கேட் கேட்டகரி மூலியமா, அதாவது கேட் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க எழுதிருந்தீங்கன்னா ஓகேங்களா, அதுல நீங்க உங்க மார்க்ஸ் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ்ல பொறுத்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். அதாவது ME MTech MArch MPlan டிகிரி நீங்க பண்றவங்க கேட் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமா நீங்க எலிஜிபிலிட்டி கேட்டகரி மூலியமா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு அபிஷியலா ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 16th மேல உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் June 2 லாஸ்ட் டேட். நீங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எந்தெந்த காலேஜஸ்ல நீங்க பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கு, CG MIT ACTech SAP கேம்பஸ், இதுல நீங்க எலிஜிபிள். ரீஜன் கேம்பஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அதுல எலிஜிபிள். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், தென் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், இதெல்லாம் நீங்க எலிஜிபிள். இதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ்ல என்னென்ன தகவல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் புக்லெட்ல டோட்டலா 71 பேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 71 பேஜஸ்ல நீங்க என்னென்ன தகவல் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அட்மிஷன்ஸ் நீங்க இந்த கேட் எக்ஸாமினேஷன்ஸ் 2024, 25, 26 3 வருஷம் உள்ள கேட் ஸ்கோர் கார்டு இருக்கவங்க இதுக்கு நீங்க எலிஜிபிள். இதுல இன்ஜினியரிங் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் ஸ்கோர் கார்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த இதுல நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கோர் கார்டு இருக்கவங்களுக்கு நீங்க என்னென்ன டிகிரிஸ் நீங்க முடிச்சிருக்கணும் ஓகேங்களா, இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால நீங்க என்ன ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன கேம்பஸஸ்ல இருக்கு, எலிஜிபிள் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க கேட் எழுந்திருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அது தெளிவா சொல்லிட்டாங்க. தென் அது எலிஜிபிள் நீங்க டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்க ஃபைனல் இயர் எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்க பாஸ் ஆகியிருந்து மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? அது சொல்றாங்க. ஏப்ரல் மே 2026 எக்ஸாம் தவிர்த்து ஓகேங்களா, அந்த ரிசல்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால இன்கேஸ் நீங்க ப்ரீவியஸ் அரியர் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்படி நீங்க அட்மிஷன்ஸ் அப்ப உங்களுக்கு நீங்க அரியர் இருந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கேன்சல் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்து கேட் ஸ்கோர் கார்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன்ஜினியரிங் சயின்ஸ் சரி, லைஃப் ஸ்கில்ஸ் எலிஜிபிள். தென் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த கேட்டகரியிலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். தென் ஒவ்வொரு பேப்பருக்கான எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மார்க்ஸ் நீங்க இருந்தா எலிஜிபிள் சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பர் வைஸா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க. எல்லா பேப்பருக்குமே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. தென் ரிசர்வேஷன்ஸ் படி தான் உங்களுக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு நடக்கும், அதையும் சொல்லிட்டாங்க. தென் ME MTech பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா, சூட்டபிள் ஃபார் ஆல் டிசபிலிட்டி கேட்டகரிஸ்க்கு நீங்க எலிஜிபிள். தென் அதே மாதிரி நீங்க இதுக்குமே சரி, நீங்க எக்ஸப்ட் மெரைன் இன்ஜினியரிங் தவிர எல்லா கோர்சஸ்க்குமே நீங்க டிசபிலிட்டி கேட்டகரிஸ்க்கு பிளைண்ட் தவிர எல்லாருமே எலிஜிபிள் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க டிசபிலிட்டி கேட்டகரி அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees ஆன்லைன் பேமெண்ட் மூலியமா உங்களுக்கு பண்ணணும். தென் SC ST கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees பிளஸ் GST உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அதே மாதிரி இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், போர்ட்டல்ல நீங்க போய் இது பண்ணணும். இதுக்கு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா தேவை, கேட் ஸ்கோர் கார்டு, தென் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், தென் UG 25 கம்ப்ளீட் பண்ணிருந்தா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட் மார்க் ஷீட் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ்ல இன்கேஸ் நீங்க ஏப்ரல் மே 2026 நீங்க எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க முடிக்கிறதா இருந்தா அதுக்கான நீங்க போர்டிஃபைட் 8th இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க வாங்கியிருக்கணும். தென் பிளஸ் யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட், தென் மார்க் ஷீட்ஸ் இஷ்யூஸ் ஆனதை உங்களுக்கு ப்ரீ ஃபைனல் இயரோட ரிமைனிங் செமஸ்டர்ஸ்ல நீங்க அட்டாச் பண்ணணும், மார்க் ஷீட்ஸ்ல அட்டாச் பண்ணணும். தென் மெடிக்கல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா தேவை இன்கேஸ் உங்களுக்கு தேவைடா. சரிங்களா? தென் பிஃபோர் நீங்க
சேவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நெசசரி இல்லை. நீங்க வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் கவுன்சிலிங்ஸ் அப்ப கவுன்சிலிங் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எல்லாமே வந்து வெப்சைட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ரேங்க் லிஸ்ட் இந்த தகவலுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எலிஜிபிள். நீங்க வந்து நீங்க அப்ளை பண்றவங்க இதுக்கு நீங்க எலிஜிபிள். நீங்க போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்க்கு உங்களுக்கு வரும். தென் ஒவ்வொரு கேட்டகரியோட எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் வந்து எந்தெந்த டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க எலிஜிபிள் சொல்லிட்டு அந்த தகவலுமே உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த பிடெக்ல நீங்க என்னென்ன கோர்சஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு என்னென்ன டிகிரி நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிளானுக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எம்டெக் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன சர்டிபிகேட்ஸ் தென் இன்ஃபர்மேஷன் புக்லெட்டுக்கு அப்புறம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட்ல எலிஜிபிலிட்டி இருக்கு, நம்ம பார்த்துட்டோம். இன்கேஸ் இதுலயுமே இருக்கு, நீங்க தனியா நீங்க செக் பண்ணா செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோர்ஸுமே தனி. தென் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சர்டிபிகேட் அதாவது இன்கேஸ் நீங்க டிசபிலிட்டி கேட்டகரி நீங்க அப்ளை பண்றதா இருந்தா அதுக்கான சர்டிபிகேட் ப்ராசஸ் நீங்க வாங்குறதுக்கான உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு. தென் அபவுட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு 16th ஓப்பன் ஆகி உங்களுக்கு 2nd ஜூன் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன காலேஜஸ்லாம் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் அண்ணா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ரீஜனல் கேம்பஸ் கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இது எல்லாமே உங்களுக்கு வரும். அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியுமே இதுல தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து எம்இ எம்டெக் வந்து பண்றாங்க. தென் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து வருது. தென் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும். அதுவுமே உங்களுக்கு வந்து இதில் தான் வருது. இப்போ கேட் கேட்டகரிக்கு எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கு வந்து இப்போ வந்து அந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கு. சரிங்களா? நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கு அப்ளை பண்றாங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வந்து லாஸ்ட் டேட்டு. அகைன் சொல்றேன், உங்களுக்கு வந்து இன்னைக்கு 29 ஆகுது. நீங்க வந்து 2nd வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. டைம் இல்லை, அதனால அது இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கேட் கேட்டகரி போயிட்டு இருக்கு. நீங்க டிரான்ஸ்ஃபர் எழுதின கேண்டிடேட் சீட்டா எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிருக்கவங்களுக்கு அகைன் வந்து நீங்க அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க அப்ப நீங்க வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ப நீங்க அட்டன் பண்ணலாம். சீட்டா கேண்டிடேட்டுக்கு வந்து அகைன் வந்து உங்களுக்கு ஜூன் மந்த் அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்ப நீங்க வந்து நீங்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் சீட்டா கேண்டிடேட்க்கு. சரிங்களா? அதனால வந்து கேட் கேட்டகரி நீங்க அட்மிஷன்ஸ் பண்றவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து நியூ யூசர் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து உங்க மெயில் ஐடி, இந்த நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், தென் என்ன கேட்டகரி நீங்க எக்ஸாமினேஷன் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க தென் பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. தென் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க லாகின் போங்க. ஓகேங்களா? நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இதுல உங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க. தென் இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நீங்க எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து எஜுகேஷன் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் வேர்ட்ஸ் வந்து உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன கோர்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க நீங்க அப்ளை பண்ணணும், ஃபில் பண்ணணும். சரிங்களா? அதனால நீங்க கரெக்டாக செக் பண்ணி மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd ஜூன் வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. நீங்க இன்னிலேருந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன் செலக்டடா வேற ஏதாவது தகவல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.